புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பாலனுக்கு அழகனுக்கு குமரனுக்கு சந்தனுக்கு முருகனுக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக விளங்கும் திருப்பரங்குன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோவிலும் சிக்கந்தர் தர்காவும் உள்ளன. தர்காவில் உயிர் பலி கொடுக்க போலீசார் தடை விதித்தனர். இதை கண்டித்து சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்துக்கள் புனிதமாக கருதும் மலையில் அசைவ பிரியாணி சாப்பிட்டதால் பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. மலையின் புனிதம் காக்க இன்று மாலை போராட்டம் நடத்தப்படும் என்று இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் அறிவித்தன. போராட்டத்தை தடுக்க திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று காலை முதல் இந்து முன்னணி பாஜக தலைவர்கள் வீடுகளில் சிறை வைக்கப்பட்டனர். தடையை மீறி திருப்பரங்குன்றம் சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட விதித்த தடையை எதிர்த்து மதுரை ஹைகோர்ட் கிளையில் இந்து முன்னணி வழக்கு தொடுத்தது. வழக்கு விசாரணைக்கு வந்ததும் விழாக்காலம் என்பதால் பிப்ரவரி 11 வரை போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று அரசு தரப்பு வாதிட்டது. இருப்பினும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை போராட கோர்ட் அனுமதி அளித்தது. போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அமைதிக்கு பாதிப்பு வராதபடி ஆர்ப்பாட்டம் இருக்க வேண்டும், ஒரே ஒரு மைக் மட்டும் இருக்க வேண்டும், வெறுப்பை தூண்டும் முழக்கம் இருக்கக்கூடாது என்று கோர்ட் கூறியது. கோர்ட் அனுமதியை தொடர்ந்து பழங்கானத்தம் பகுதியில் முருக பக்தர்கள் அலையலையாக திரண்டு வந்தனர். கோர்ட் அறிவுறுத்தியபடி 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாஜக மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா, ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் பேசினர். சிறிது நேரத்தில் 3000க்கும் அதிகமானோர் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகும் பல முக்கிய தலைவர்களை தமிழக அரசு வீட்டு சிறையிலிருந்து விடுவிக்கவில்லை என்று பாஜக குற்றம் சாட்டியது.